2018 இருந்து இப்போ வரைக்கும் நம்ம கேரளாவை சேர்ந்த ஒரு பெண் ஏமன் நாட்டு சிறையில மரண தண்டனை கைதியா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வெளிநாட்டுக்கு போகலாம், சந்தோஷமா வாழலாம்னு பல லட்சம் மக்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஏக்கத்தோட போனவங்க தான் இவங்களும். இவங்களோட தொழில் ஒரு நர்சிங் தொழில். ஏமன் நாட்டுல சொந்தமா ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும்னா அதுக்கு அங்க உள்ள ஒரு சிட்டிசனோட உதவி தேவை. அதனால அங்க உள்ள ஒரு சிட்டிசனை பார்ட்னர் ஆக்கி அவங்களோட சேர்ந்து ஒரு கிளினிக்கை தொடங்குறாங்க. எல்லாமே நினைச்ச மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்கப்போ இவங்களோட பார்ட்னர் இவங்க கிட்ட ரொம்ப மோசமான முறையில நடந்துகிட்டதா சொல்லப்படுது. பாஸ்போர்ட் எல்லாம் பிடுங்கி வச்சு ரொம்பவும் மோசமான முறையில நடந்துகிட்டதால அவர்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு முடிவு பண்ண அவங்க அவருக்கு மயக்க மருந்து கலந்து கொடுத்து ஓடுறாங்க. ஆனா அப்போதான் இன்னொரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. மயக்க மருந்தோட அளவு ஜாஸ்தி ஆனதால அங்கேயே இறந்து போயிருக்காரு அந்த நபர். வெளிநாட்டுல இருந்து வந்து தங்கள் நாட்டு சிட்டிசனையே கொன்னுட்டதா கருதுன அந்த நாட்டு அரசு அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்கு. 8 வருஷமா அவங்கள கைவிடாம போராடுற அவங்களோட கணவரும் அம்மா திரும்பி வந்துருவாங்கன்ற நம்பிக்கையோட அவங்களோட குழந்தையும் சட்ட ரீதியா எவ்வளவோ போராடியும் அவங்களால முடியல. நம்ம இந்திய அரசாங்கம் எவ்வளவோ போராடி பார்த்தோம், சமரசம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லுது ஏமன் அரசாங்கம். கடைசியா நம்ம இந்தியாவின் ரொம்ப முக்கியமான அந்தஸ்துல இருக்கிற அபுபக்கர் அவர்கள் கேட்டுக்கிட்டதால நாளைக்கு நிறைவேற்ற வேண்டிய தண்டனையை சற்றே தள்ளி வச்சிருக்கு ஏமன் அரசாங்கம். ஏமன் நாட்டு சட்டத்தின்படி பாதிக்கப்பட்டவரோட குடும்பத்துக்கு பிளட் மணி, அதாவது இழப்பீடு தொகை கொடுத்து அதை அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னா தண்டனை பாதியா குறைக்கப்படும். ஆனா எவ்வளவு கேட்டும் அந்த பணத்தை அவங்க ஏத்துக்கலன்னு தெரியுது. இந்த இந்திய நாட்டு பெண்மணியை காப்பாத்துற போராட்டம் வெற்றி பெறுமா பெறாதான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.